பெங்களூருவில் கார் மீது உரசுவது போல சென்ற பைக் ஓட்டிகளை தட்டி கேட்டதால் தம்பதி மீது தாக்குதல் நடத்திய காட்சிகள் வெளியாகியுள்ளது. டிராபிக் கூட்டத்தில் ஏற்பட்ட வாய் சண்டை கைகலப்பில் முடிந்ததன் பின்னணி என்ன? மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த சௌமியதீப் சென், வியந்தரிலா பிரதான் தம்பதி பெங்களூருவில் வசித்து வருகின்றனர். சம்பவத்தன்று விடுமுறையை கிடைக்க காரில் வெளியே புறப்பட்ட ஜோடி பெட்டதாசனபுரா சாலையில் சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது டிராபிக்கில் வேகமாக பைக்கில் வந்த இளைஞர்கள் தம்பதியின் காரை மோதுவது போல சென்றுள்ளனர். இதனால் காரில் கீறல் விழுந்து விடுமோ என்ற அச்சத்தில் பைக்கில் சென்றவர்களை பெண்ணின் கணவர் எப்பா பார்த்து போங்கப்பா என கூறியுள்ளார். முகத்தை பார்த்ததும் வட மாநிலத்தவர்கள் என்பதை தெரிந்து கொண்ட பைக் ஓட்டிகள் வண்டியை நிறுத்தி தம்பதியை ஒருமையில் பேசியுள்ளனர். அதை சௌமியதீப் தட்டி கேட்க ஆத்திரமடைந்த இளைஞர்கள் கார் கண்ணாடியை உடைத்து நொறுக்கி தம்பதி மீது ஆவேசத்தை காட்டி கைகலப்பில் ஈடுபட்டனர். பெண்ணின் கணவரை கண்மூடித்தனமாக தாக்கி காயப்படுத்தியவர்களை தடுக்க முயன்ற பெண்ணையும் தாக்கினர். சம்பவத்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த பொதுமக்கள் ஒரு கட்டத்தில் தாக்குதலில் ஈடுபட்டவர்களை தடுத்து நிறுத்தி தம்பதியை மீட்டனர். காயமடைந்த தம்பதியினர் சிகிச்சைக்காக ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிந்த பெங்களூரு காவல்துறை தம்பதியை தாக்கியவர்களை தேடி வருகிறது. Hey!